இன்டெக் 2022 24 வந்தாச்சுங்க. உள்ளே நுழையும் போது என்னாச்சுன்னா, நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் விசிட்டர் பாஸு. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் என்னுடைய விசிட்டிங் கார்டு வேணுமாம்மா. அது இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் அந்த ரூல் போடாமல் திடீர்னு போட்டிருக்காங்க. இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. 3 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவேன். இதெல்லாம் என்னது? அப்புறம் ஏற்கனவே நான் எத்தனை தடவை இண்டக்கு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துட்டு, ஓகே சார் போகலாம் நீங்கள் அப்படின்ட்டாங்க. எல்லாம் நினச்சி சரி, அது ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதை நான் பார்க்கல. அது என்னாச்சுன்னா, க்ரௌடு கம்மி பண்ணுறதுக்காக வேண்டி ஈவினிங் 3 மணிக்கு மேலே தான் பயங்கர க்ரௌடு வரும். ஏன்னா அதெல்லாம் விசிட்டர்ஸு. இப்போ நான் என்ன விசிட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. பிஸ்னஸில் தான் காலையில் வரணும். நான் சொல்லிவிட்டேன், ஏற்கனவே அந்த டேட்டாஸ் எல்லாம் இருந்ததுனால இப்போ என்ன வெளில அலோ அப்படின்ட்டாங்க. இல்லைனா மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருந்துட்டு தான் பார்த்துட்டு போகணும். அதெல்லாம் ஆகிற காரியமாக ஓகே, உள்ளே போய் அப்படியே பார்ப்போம். இல்லைனா கூட ஒரு கம்பெனி இன்விடேஷன் எனக்கு இருக்குது, அதை வச்சுட்டு ஒரு மரத்தை மெட்டிட்டு போயிடணும்னு வச்சுக்கோங்க. அது வேறு பிரச்சனை. இங்கே இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஆட்டோமேஷன் பெரிய பெரிய மிஷினரிலாம் கூட வந்து இறக்கியிருக்காங்களா அப்படின்னா பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். சரி, எக்ஸிபிஷன் ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்க முடியாது. என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு முக்கியமானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நிறைய பார்த்தது தான். ஓகே, சுவிட்ச் கேஸ் அது இது வச்சுருக்காங்க. ஏதோ டிசைனிங் மிஷின் கட்டிங்க என்னன்னு தெரில. ஒரு சின்ன மினியேச்சர் மோட்டார் வச்சுருக்காங்க. ஒரு பொம்மை பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஓகே, கேட் பாக்ஸ் மாடல். யூரோ வெல்டிங் சொல்யூஷன்ஸ். எத்தனை டைப் ஆஃப் வெல்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள். பிக் சைஸ்லேருந்து மினியேச்சர் வரைக்கும் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட் டூல்ஸு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய ஹேண்ட் டூல்ஸ் எல்லாமே. இது பூரா ப்ரெஷர் பம்ப்ஸ், மோட்டார்ஸ், ப்ரெஷர் பம்ப்ஸு, சப்மர்சிபிள் பம்ப்ஸ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் கியர் பாக்ஸஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது கியர் பாக்ஸ், ரிடக்ஷன் கியர் பாக்ஸ். இதில் இன்புட் கொடுத்தோம்னா இதில் அவுட்புட் வரும், ஸ்பீடு ரெடியூஸ் ஆகி வரும். இதெல்லாம் கியர் மோட்டார்ஸு, ஃப்ளாஞ்சடு மோட்டார்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் பால் ஸ்க்ரூ ராட்ஸ். எல்லாம் சிஎன்சி மிஷின்ஸுக்கு வர்றது. இதெல்லாம் இந்த ஸ்லைடிங்கு அதுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க. பேரிங்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க பாருங்கள், தயார் பண்ணி எவ்வளோ ஃபினிஷிங்காக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனுக்கு வருது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் மிஷினரிக்காக. எக்கூஸ் ஆட்டோமேஷன் எல்லாம் இப்போது ரோபோ உலகம் அதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலத்து பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா தொழிலில் ஃபியூச்சர் டெவலப் பண்ணலாம். இதெல்லாம் ஹெவி மோட்டார்ஸ், பெரிய பெரிய மோட்டார்ஸ் சின்ன மோட்டார் வரைக்கும் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வேணுங்கிற அப்ளிகேஷனுக்கு வேணுங்கிற மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெர்டிக்கல் மிஷின். இதில் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் டை மேக்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம். எஸ்என்டி இன்ஜினியர்ஸ் இவங்க தான் எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சது. இது மாதிரி ஆட்டோமேஷன் மிஷின்லாம் வாங்கி டீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு தேவையான டூல்ஸ், அக்சசரிஸ். சாக்லேட் எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் சுவிட்ச் கியர்ஸ். இதெல்லாம் சர்வோ மோட்டார்ஸ், ஏசி டிசி எல்லாத்துலேயும் வந்துருக்கு. வேணுங்கிற சைஸு இதெல்லாம் நிறையா ஆட்டோமேஷனில் வந்துருக்கு. இல்லை என்ன மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாம் சைனா மேக்கு தான். அதை வாங்கிட்டு வந்து இங்கெல்லாம் நேமை குத்தி போட்டு விட்டுறாங்க. அதுக்குண்டான ஸ்டார்டர்ஸு, ரெக்டிஃபையர்ஸு, எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம். மெக்கானிக்கல் காரங்களுக்கெல்லாம் மலான்னு புரியாது. இப்போ சொன்ன மோட்டார்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அப்ளிகேஷன், அதாவது ரோபோட்டிக் இதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் டைமிங் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அந்த மோட்டார் ஆப்ரேட் ஆகி இது மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். இப்போ எல்லா மிஷினரியும் வந்து ரோபோட்டிக் வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் தேவைப்படுது. இது சிஎன்சி ப்ளஸ் வெர்டிகல் ஹரிசாண்டல் டைப்பு. அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ரன்னிங் மட்டும் இல்லை, ப்ரூனிங்கு எல்லாமே செய்யலாம். எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள் விஞ்ஞானம். ஜிடி வயலர் இதெல்லாம் நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் கனவு மிஷின்கள். இதெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி மிஷினரி எல்லாம் ஆட்டோமேஷன் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்துருச்சு. எக்ஸிபிஷன்லேயே போட்டு காட்டுற அளவுக்கு வந்தாச்சு. அதே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் பண்ணிக்கும். இது உள்ள பாருங்கள், கழுகுனுடைய முகத்தை வந்து அப்படியே அது மெஷினிங் பண்ணுது பாருங்கள். ஒரு அயன் பாரில் கழுகுனுடைய முகத்தை அப்படியே செதுக்குது. பெரிய கம்பெனி வந்துருச்சுங்க. சுகாமின்னு ஒரு கம்பெனி. எஸ்என்டி மிஷினரிஸ் இவங்களது. இங்கே எஸ்டிஎம். இது லேசர் கட்டிங் மிஷின். அதாவது வீடுங்களுக்கெல்லாம் கதவு டிசைனில் இப்போ இந்த டெக்னாலஜி வந்துருச்சு. வளைச்சி வெல்டடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அப்படியே பிளேட் எடுத்து வச்சோம்னா அது கட் பண்ணி நமக்கு வேணுங்கிற டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இப்போல்லாம் லேட்டஸ்ட்டு வீடுங்களுக்கெல்லாம் இதில் தான் பண்ணுறாங்க. எல்ஜி பெவிலியன் இதெல்லாம் அந்த காலத்தில் ஃபேமஸான கம்பெனி. நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. LMW சொல்லவே வேண்டியதில்லை. அந்த காலத்துலேயே அடவு கட்டி ஆடினவங்க. இப்போ கேட்கணுமா? ஜெனட்டிக்ஸ் எல்லாம் நியூமேட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அட்வான்ஸ். இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியாது. எங்களுடைய டெக்னாலஜி இது எடுத்து அங்கே வைக்கிறது, அதை எடுத்து இங்கே வைக்கிறது எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அது வேலையை அதனுடைய வேலையை பார்க்கும். குமரேசன் ஃப்ரம் குமாரபாளையம். அருண் இன்ஜினியரிங் சக்தி ஃபவுண்டரிக்கு நாங்கள் யூஸ் ஓட்டிகிட்டு இருந்தோம். சரிங்க சார். இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. சரி. அதில் மிஷினில் கொஞ்சம் லீஸுக்கு விட்டுட்டு நாங்கள் இப்போ நியூமேட்டிக்ஸ் கூட அடிஷ்னலாக எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது புதுசாக இருக்குன்னு பார்த்தேன் நான். எலக்ட்ரிக்கல் ஆக்சுவேட்டர் தான் நாங்கள் ஸ்டாட்டக்ஸ் கம்பெனிகளில் வந்திருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் சப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே ரத்தனபுரியில் என்னுடைய ஃபவுண்டரி வச்சுருந்தேன். சரிங்க. 1991. 91. சரிங்க. எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் பண்ண முடியல. சரிங்க.
அப்போ தான் ஜெனட்டிக்ஸ் கம்பெனி பார்ப்பேன். ஓகே. ஓனர் வந்து செட்டியார் தான், அண்ட் அந்தூர்காரர் தாங்க. அந்தூர்கார். நாங்களாம் அந்த குரூப்பு தான். அதான். ஒரு வகையில் ஒருத்தர் மூலம் ரிலேட் ஆகுது. பழக்கம் கிடையாது, ரொம்ப டீப்பான பழக்கம் கிடையாது. சொல்லுவார். அதான். கனவுல கூட நினைச்சு பார்க்காத மிஷினரிலாம் கொண்டாந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இது என்ன மிஷினரின்னு போய் கேட்டால் கூட அவங்க இங்கிலீஷில் பேச எனக்கு ஒன்றும் புரியாது. அதனால் வந்து நான் இது வந்து கம்பி எல்லாம் தயார் பண்ணுற மிஷின் நினைக்கிறேன். டை மாட்டி வச்சிட்டோம்னா அது இப்படி இழுத்துட்டு போதெல்லாம் ஆட்டோமேட்டிக். முன்னெல்லாம் மேனுவலாக இருக்கும். டிஎம்டி கம்பி, ராட்ஸு, அயன் வித்தின், வெல்டிங் ரோபோட் என்னமோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன மிஷின் வந்து ராடு இழுக்கிற. ஆமாங்க சார், மெட்டல் டியூப்பில் கட் பண்ணிக்கலாங்க சார். கே சீரிஸ் மிஷினு மெட்டல் டியூப்பில் கட் பண்ணிக்கலாங்க சார். மெட்டல் டியூப்பெல்லாம் வந்து சைஸ் பண்ணி ரவுண்டாக ஸ்கொயர் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க சார். அதுதான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்ததில்ல. சரிங்க சார், அது நான் சொல்கிறேன். அது ஏ சீரிஸ் சார், மெட்டல் ஷீட்டில் கட் பண்ணிக்கலாம். எண்டு மில்லிங் மிஷின், டிஃப்ரெண்ட் ஆஃப் சைஸ். இது லேசர் கட்டிங் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ்டிஎம், இது ஒரு வெர்டிக்கல் மிஷினிங் சென்டர். இது என்னமோ பளபளன்னு மின்னுதே, என்னது? சா, டிஸ்கு சாவா? இது என்னன்னு தெரியலையே. எஸ், டிஸ்கு சா. ஷேரிங் மிஷின், பிளேட்டெல்லாம் கட் பண்ணுறது, ஒரே ஷாட்டில் கட் பண்ணுறது. கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. சிகேபி இண்டஸ்ட்ரீஸ், இதில் ட்ரில்லிங் மிஷினு, மில்லிங் மிஷின், ரேடியல் ட்ரில்லிங், இந்த மிஷின்லாம் சூப்பராக இருக்குது. முன்னெல்லாம் எஃப்எக்ஸ் இன்னும் ஒரு கம்பெனி இருக்கும். இப்போல்லாம் நிறையா கம்பெனி வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. ஒரே ட்ரில்லிங்கில் மல்டிபிள் ஸ்பிண்டல், 2 ஓட்டை ஒரே டைமில் போடுற மாதிரி. ஒரே நகர் அப்ளிகேஷனில் நம்ம இந்த மல்டி ஸ்பிண்டல் ரிலீஸ் பண்ணிக்கலாம். மஸாக், தெரியுதா? ஜூம் காட்டது. இதெல்லாம் வந்து ப்ரொப்பல்லர், ஜெட் இன்ஜின்லாம் வரும். இது ஒரே மெட்டீரியல். இதில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இது ஜாயிண்ட் கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்காகவே இந்த மிஷினில் தயார் பண்ணியிருக்காங்க. பயங்கர டோன்ஸ். மரத்தில் என்கிரேவ் பண்ணுற மாதிரியே ஸ்டீலில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டை மேக்கிங், சூப்பர். என்ன மாதிரி டிசைன் கட்டிங், கையில் செதுக்கவே முடியாது. இதெல்லாம் இப்படி இதெல்லாம் அப்படியே இதுக்கு மேட்சிங், ஆப்போசிட், மேல் ஃபீமேல். இது அதே மாதிரி தான். இது ஏதோ ஒரு காம்போனண்ட்டு. இப்போ காருக்கு வர்ற சீட் மெட்டலெல்லாம் வந்து இது வச்சு ஒரு அமுத்தம் இந்த டிசைன் அப்படியே வந்துடும். அதுக்கு நான் டை மேக்கிங் எல்லாம் டிசைன் பண்ணி இது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. ப்ரிசிஷன் வைசஸ், மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்கு அந்த மாதிரி காஸ்ட்லி இருக்கும்.
measuring into instruments, measuring decarbonization together. இதெல்லாம் ஒரு காம்பனண்ட் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து நமக்கு இதில் அப்டேட் கொடுத்துரும் கம்ப்யூட்டரில். இல்லை இது மாதிரி அப்டேட் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜை வச்சுட்டு நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வந்து ஷீட் கட்டிங். ஷீட் எடுத்தது மேலே வச்சிட்டோம்னா நம்ம அங்கே கொண்டு அதை கட் பண்ணோம், பெண்ட் பண்ணோம். பீரோ இந்த மாதிரி நிறையா தயார் பண்ணுறது, இது இந்த மாதிரி வளைக்கிறது, இந்த மாதிரி வளைக்கிறதெல்லாம் வந்து இதில் தான் நம்ம மிஷினில் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் லேசரில் கட்டிங் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இவங்க பண்ணால் தான் இருக்கும். கன்வேயர்ஸ். இந்த அரிசி மில்லு, கெமிக்கல்ஸ் மில்லு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஒரு மோட்டார் போட்டு ஒரு கியர் பாக்ஸ் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கன்வேயர். எல்லாம் கட்டிங் டூல்ஸு, வெரைட்டி ஆஃப் கட்டிங் டூல்ஸ், கார்பைட் டிப்ஸு, எல்லாம் லேத் மிஷினரிஸு, ஆட்டோமேட்டிக் மிஷினரி மாட்டுறதுக்காக. சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் சொல்லணும். சதீஷ் சார். குமரேசன் என்னுடைய நேம். ஃப்ரம் அருண் இன்ஜினியரிங் கம்பெனி. அருண் இன்ஜினியரிங். ரேட் இப்போல்லாம் கம்ப்ளீட்டாக அது பசங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன். ஓகே. கேள்விப்படுங்க. அருண் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது குமரபாளையம். இங்கே இருக்கிறது வேறு கம்பெனி. ஓகே. நாங்கள் குமரபாளையம், நியர் பவானி. ஓ பவானி. ஓகே. பவானி பெருந்துறை அந்த சைடில் சார்? பெருந்துறைக்கு அந்த பக்கம். ஓகே. பெருந்துறை நம்மளாம் கொடுக்குறோம். சக்தி ஆட்டோ கொடுத்துருக்கோம். சக்தி ஆட்டோ ஃபவுண்ட்ரிக்கு நாங்கள் மிஷினிங் பண்ணி கொடுத்தோம். ஓ. ஒரு 10 மிஷின் வச்சுருந்தோம். இந்த ட்ரேசர் மிஷினு ஆட்டோமேஷன் போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்புறம் எங்கள் சன் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் போயிட்டார். நம்ம இது கவனிக்க முடியாதப்பன்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. மிஷினே இல்லையா சார் இப்போ? இல்லை இருக்குது, லீஸுக்கு விட்டுட்டேன். லேத்து சென்ட்ரல் லேத்து இருக்குது, ஒரு 4 லேத்து இருக்குது. அதை அப்படியே லீஸுக்கு விட்டுட்டேன். ஓ சரி. அவங்க எடுத்து போட்டு ஓடி என்னமோ பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கே கொடுத்துட்டேன். ஓ. காம்படிஷன் அதிகமாகிடுச்சு சார். இன்னும் முடியல. இந்த ஜெனரேஷன் கூட நம்மளால் போட்டி போட முடியல. போட்டிங்கிறத விட அந்த மிங்கிள் ஆக முடியல சார். இன்றைக்கி இருக்கிற இது இப்போ நம்ம சப்ளை பண்ணுற ஆளுகளே அவங்க காம்படிட்டர் டூல் வாங்கி வச்சு அவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பிளான் நம்மக்கிட்டே வந்து இப்போ மிஷின்ஸ் பார்க்குறாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களே இன்னொரு மிஷின் வச்சு பண்ணுறாங்க. இப்போல்லாம் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் தானே அது? எது சார்? இந்த ஐட்டம்லாம் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் சார்? இங்கே கோயம்புத்தூர், பெங்களூரா? இல்லை சார், இது பெங்களூர். ஆக்சுவலி ஜெர்மன் சார். பென்ஸ். ஓகே. 1990லேருந்து இருக்க கம்பெனி. சரி.